வணக்கம். நம்ம பார்க்க போகிற காணொலி எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது கட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கட்டினது யாருன்னு பார்த்தா ராஜராஜ சோழன். நம்ம இந்த ஃப்ரண்ட்டு இதில் பார்த்தோம்னா, அந்த அந்த கேட்டு நுழைவாயில் வந்து மாரத்தா கேட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த கேட் அந்த இது நம்ம கோவிலோட வரைபடம். இது நம்ம உள்ளே வந்து பார்த்தோன்னா இருக்கும். சின்ன சின்ன பூச்செடிகள் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதான் நம்ம சொன்ன ஃப்ரண்ட்டு கேட்டை இந்த மாரத்தா கேட்டு அப்படின்னு சொல்கிறோம். மாரத்தா கேட்டு. இந்த நுழைவாயிலே 2 துவாரபாலகர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரோட சிலைகள் வந்து சிற்பமாக செதுக்கி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன இந்த கல்லுலலாம் கூட சின்ன சின்ன சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்திலே எவ்வளோ நுணுக்கமாக சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. இப்போ எந்த விதமான விஞ்ஞான தொழில்நுட்பமும் இல்லாமல் வெறுமனே கைகளை வச்சு இவ்வளோ அழகாக சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க. இது நம்ம கேட்டோட பின் சைடு. இதான் நம்ம கோயிலோட இது. இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லான செஞ்சது. இதோட ஹைட்டு இதோட ஹைட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த கோவிலோட மொத்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 216 அடி. இது இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கட்ட ஆரம்பித்தாங்க. முடிச்சது பார்த்தீங்கன்னா 1003லேருந்து 1009 வரைக்கும் இதை கட்டியிருக்காங்க. மொத்தம் 6 வருஷம் இதை கட்டியிருக்காங்க. இது எப்படி இந்த கல் சாத்தியம், இந்த கட்டு எப்படி சாத்தியம்னா, சாரப்பாலம் என்னும் ஊரில் இருந்து ஒரே நேர்கோடு அமைச்சிருக்காங்க. கோவிலுக்கு நேராக ஒரு கோடு மண் மேடை அமைச்சிருக்காங்க, ஏற்றிருக்காங்க. அந்த 80 கிலோ டன்னு அந்த சொன்னேன்ல, அந்த 80 கல் வந்து அந்த சாரப்பாலம் ஊர்லேருந்து ஒரே நேர்கோடு அமைச்சு இந்த கல்லை மேலே ஏற்றிருக்கதா ஒரு ஊரில் உள்ளவங்கலாம் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இது வந்து மாரத்தாஸ் பெயிண்டிங். இதுக்கான கட்டுறதுக்கான கல் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணும்போது, நம்ம தஞ்சைக்கு தென்மேற்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் குன்னாண்டார் கோயில் என்னும் பகுதியிலேருந்து குன்றுகள்லேருந்து தான் இந்த கட்டுறதுக்கான கல் வந்து அவங்க எடுத்ததாக ஒரு வரலாறு இங்கே உள்ளவங்கலாம் சொல்கிறாங்க. இது உள்ள நம்ம கோயிலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த லிங்கம், நம்ம உள்ள அந்த சிவலிங்கம் வந்து அது வந்து 12 அடி. மொத்தம் ஒரு சிவலிங்கத்தோட மொத்த அளவு வந்து ஹைட்டு வந்து 12 அடி. இது உள்ள அப்போ போனால் மொத்தம் எத்தனை பிரகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கருவறை சுற்றி சாந்தாரம் என்னப்படும் உட்பிரகாரம் வந்து உள்ள நம்ம இருக்குது. அதான் வந்து முதல் மண்டபம். அதுக்கடுத்து கருவறைக்கு அடுத்து அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முகப்பு மண்டபம், அது வேணால் மண்டபம்லாம் இங்கே இருக்குது. முகமண்டபத்துக்கு எய்த்தாப்பில் தான் கொடிமரம், அதுவும் ஒரே கல்லில் நந்தி மண்டபமும் இருக்குது. ராஜராஜ சோழன் தான் முதல் முறையாக பெரிய கோவில் கட்டி அது கேரள அந்தகன் என்று நம்ம அந்த உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா அந்த வாயிலும் அமைச்சார். உள்மதில் வந்து 2ஆம் ராஜராஜ சோழன் திருவாயில் வந்து அமைச்சார். 18ஆம் நூற்றாண்டில் நம்ம விநாயகர் மண்டபம் சரபோஜி மன்னரால் வந்து அமைச்சாங்க. விநாயகர் மண்டபம் வந்து பார்த்தோம்னா அது நம்ம தஞ்சையை வந்து த ரைஸ் போல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நெற்களஞ்சியமே இங்கே தஞ்சையில் தான் உருவாக எல்லாமே நம்ம இங்கே சொல்கிறாங்க. எல்லாமே நமக்கு தெரியும். தஞ்சை தான் வந்து இந்த நெற்களஞ்சியத்துக்கு வந்து சிறப்பு மிக்கது. அது மட்டும் இங்கே இந்த நெற்களஞ்சியம் மட்டும் இங்கே சிறப்பு இல்லை.
இங்கே வந்து என்னென்னா சில தலையாட்டி பொம்மைங்கிறது இங்கே என்ன முதல் முறையாக தோன்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் டான்சிங் டால்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் வீணை முதல்ல பிறந்தது இங்கே தான், தஞ்சாவூரில் தான். ஏன்னா எல்லா வரலாறும் இங்கே உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, அதுதான் வந்து உண்மையும். இந்த தஞ்சை யாரெல்லாம் ஆண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 6வது செஞ்சுரியில் பல்லவாஸ், 7வதுல முத்துராயர், 8th செஞ்சுரியில் சோழாஸ். அவங்க எத்தனை வருஷம் ஆனாங்க, 850லேருந்து 1279, கிட்டத்தட்ட 430 வருஷம் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 13th செஞ்சுரி பாண்டியாஸ், 16th நாயக்கர்ஸ், 18th மாரதாஸ், அதுக்கப்புறம் கடைசியாக பிரிட்டிஷ் தான் இந்த இது ஆண்டிருக்காங்க. சோழர்களோட வம்சம் அப்படி ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோழர்கள் தான் வந்து நிறையா இந்த தஞ்சை ஆண்டிருக்காங்க. அவங்களோட வம்சம் வந்து ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லி தான் முதல்ல விஜயாலய சோழர், அடுத்தது ஆதித்யன், அடுத்தது பராந்தகன், அடுத்தது கண்டாதரித்தன், அரிஞ்சயன், சுந்தர சோழன், ஆதித்த கரிகாலன், மதுராந்த உத்தம சோழன், ராஜராஜன், கடைசியாக ராஜேந்திரன். அதுக்கப்புறம் மராட்டியர்கள் வந்து 850 ஆண்டு ஆட்சி புரிந்தார்கள். முதல் மராட்டியரோட பேர் வந்து ஏகோஜி. கடைசி மன்னர் வந்து ஆண்டவர் சிவாஜி 2. இதான். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிட்டாங்க. இதுதான் அந்த மராட்டியர்கள் ஆண்டதுன்னு சொன்ன மராட்டியர்கள் வந்து இருந்ததுக்கான வரலாறு சொல்லியிருந்தால அவங்க இதை ஆண்டவர்கள் இவர் தஞ்சை மராட்டியர்கள். இவரோட வரலாறு இதுதான். நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எப்படி கட்டினாங்க, அதனோட ஸ்ட்ரக்சரு எப்படிங்கிற அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் சொன்னேன்ல அந்த ஹைட் இங்கே வர வச்சுருக்காங்க பாருங்கள், மொத்த ஹைட்டு எவ்வளோ, அந்த டென்னு, இந்த கல்லோட டன்னு, அது எல்லாமே இந்த தஞ்சை அந்த நார்த்தாமலை சொன்னேன்ல அந்த கல், அது எல்லாமே எப்படி எடுத்து வந்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லி வரலாறு போட்டிருக்காங்க பாருங்கள். இது உங்களுக்கு தெரியும் பிரகதீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம். அந்த மாரதாஸ் பெயிண்டிங்ஸ் பாருங்கள், மராட்டியர்களோட பெயிண்டிங்ஸ். மாரதாஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால பெயிண்டிங்ஸில். நம்ம ஏற்கனவே கூட நம்ம மாரத்தா பேலஸ் போயிருக்கோம்ல, அங்கேயும் இதே மாதிரி தான். இங்கே ஃபுல்லாகவுமே பெயிண்டிங்ஸ் தான், தஞ்சையை பற்றி ஃபுல்லாக பெயிண்டிங்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. இது எப்படி இருந்திருக்கு, 2005 எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். ஃபோட்டோஸ் 1950, 2005 எப்படி இருந்துச்சு. உள்ளே வந்தோன்னா நம்ம நிறையா விஷயம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
கண்டிப்பாக வாங்க தஞ்சைக்கு. நான் இது முதன் முறையாக கோயிலுக்கு வரேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கூடிய சீக்கிரமே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் போயிட்டு வரலாம். அதுவும் நான் சீக்கிரம் போயிட்டு வந்து சொல்கிறேன். வீடியோ அதுக்கும் வரும். கேட்டு அந்த நுழைவாயில் நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில், அது கங்கை கொண்ட சோழபுரத்தோட ஃபோட்டோ தான் அது. நீங்கள் போகிறதா கண்டிப்பாக 2 மணிக்குள்ளே போயிருங்க. 12 மணிக்குள்ளே போனால் ரொம்ப வெயில் தாங்கவே முடியல என்னால். செருப்பு வேறு இல்லை, கால் ரொம்ப கொதிக்குது. வெயில் ரொம்ப அடிக்குது. 12 மணிக்குள்ளே போயிருங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 4 மணிக்கு போங்க. அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. கல்லில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எல்லாமே ஒரே மாதிரி செதுக்கியிருக்காங்க. அதுதான் இங்கே ரொம்பவுமே ஆச்சரியமாக உள்ள நான் பார்க்குறேன். இது எப்படி செஞ்சுருப்பாங்க, அது என்ன ஏது இன்ன வரைக்கும் யாராலையும் சொல்லவே முடியல. ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது. எந்த விதமான வித்தியாசமான அந்த முகமோ அப்புறம் அது எப்படி இருக்கணுமோ அது கரெக்டாக அந்த இது ஷேப்பு கரெக்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாரதாஸ் பெயிண்டிங்ஸ் தெரியுதா? மழையினால எல்லாம் அழிஞ்சிருச்சாட்ருக்கு பெயிண்டிங்ஸ். ஆமாம், அது இயற்கை சாயத்தை கொண்டு தானே இதை பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அங்கங்கே. அதனால பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்கள். எனக்கு இது அர்த்தம் எதுவும் சரியாக தெரியல. பெயிண்டிங்ஸ் லிங்கம் ஃபுல்லாக எவ்வளோ லிங்கம் வச்சுருக்காங்க பாருங்க. இது ஃபுல்லாக லிங்கம் தான் இருக்குது. ஒவ்வொரு லிங்கமும் ஆனால் வெவ்வேறு அளவில் இருக்குது. ஆனால் இதுக்கு ஏன் அதை வச்சுருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் இப்போ தான் முறையாக தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரேன். எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக வாங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க. அப்புறம் நான் போடக்கூடிய எல்லா காணொலியும் உங்களுக்கு உடனே வரும். காணொலி வரது கொஞ்சம் லேட் ஆகுது. எனக்கு கொஞ்சம் பர்சனல் வேலை இருக்கிறனால கொஞ்சம் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் காணொலி சீக்கிரம் வரதுக்காண்டி ட்ரை பண்ணுறேன். உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி ஏதாச்சும்
எங்கள் ஊரில் இது சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணலாம். இது எங்கள் ஊரில் ஃபேமஸாக இருக்குது. இது எங்கள் ஊரில் அந்த மாதிரி நமக்கே தெரியும்ல. அந்த மாதிரி தஞ்சாவூரில் நான் பெரிய கோவில், அரியலூரில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம், அந்த மாதிரி திருச்சி, ஸ்ரீரங்கம், சமயபுரம், அந்த மாதிரி கோவில்னு இல்லை, எது உங்கள் ஊரில் ஃபேமஸாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கும் தெரிய வைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத்தனை வருஷம் பழமை, கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஒரு கோயில்லாம் இருக்குதுன்னா அது ரொம்பவும் பெருமைக்குரியது தான். அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்கள் ஊரில் இது ஃபேமஸாக இருக்குது, இது வந்து ரொம்ப பழமையானது, அப்படி எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வீடியோ எடுத்து நானும் அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். வீடியோ எடுத்து மக்களுக்கும் தெரிய வைக்கலாம். யாழ் ஃபுல்லாகவே தமிழ் எழுத்துக்கள் தான். அப்புறம் நந்திலாம், சின்ன சின்ன நந்திலாம் வச்சுருக்காங்க மேலே. எத்தனையோ இயற்கை சீற்றங்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் தாண்டி இங்கே வந்திருக்கோம்.